இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போகிறது. இஸ்ரேல் தனது அதிநவீன மற்றும் மிக கொடூரமான ஏவுகணையான கோல்டன் ஹாரிசான் ஏவுகணையை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்துள்ளது. நரேந்திர மோடி விரைவில் இஸ்ரேல் செல்லவிருக்கும் நிலையில் இந்த மெகா ஒப்பந்தம் கையெழுத்தாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோல்டன் ஹாரிசான் ஏவுகணையில் அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுவரை நம்மிடம் இருக்கும் பிரம்மோஸ் ஏவுகணையை விட இது பன்மடங்கு வேகம் கொண்டது. இது ஒரு ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிஷில், அதாவது போர் விமானங்களில் இருந்து நேரடியாக எதிரிகளின் எல்லைக்குள் இதை ஏவ முடியும். இதன் வேகம் சும்மா அதிர வைக்கும். ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகம், அதாவது மார்க் 5 வேகத்தில் பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்வதால் இதை இடைமறித்து அழிப்பது எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். மிக முக்கியமான இதன் தாக்குதல் வரம்பு சுமார் 2000 கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது. இது எதிரிகளின் பதுங்கு குடிகள், அணு உலைகள் மற்றும் கான்கிரீட் அரண்களை துளைத்து சென்று அழிக்கும் வல்லமை படைத்தது. ஏற்கனவே இந்தியாவிடம் ராம்பேஜ் போன்ற இஸ்ரேலிய ஏவுகணைகள் இருந்தாலும் அவை ரேடார் மற்றும் ராணுவ மையங்களை தாக்கும் திறன் கொண்டவை. ஆனால் பூமிக்கடியில் ஆழமாக இருக்கும் எதிரிகளின் மறைவிடங்களை தரைமட்டமாக்க இந்த கோல்டன் ஹாரிசான் தான் சரியான ஆயுதம். இந்த ஏவுகணையை இந்தியாவின் சோக்கியோ சு-30 MKI போர் விமானங்களில் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி இது நடந்தால் ஆசியாவிலேயே இந்திய விமானப்படையின் கை ஓங்கி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லையோர பாதுகாப்பில் ஒரு கேம் சேஞ்சராக மாறப்போகும் இந்த ஏவுகணை ஒப்பந்தம் இந்தியாவின் பலத்தை பன்மடங்கு உயர்த்தும் என்று சொல்லப்படுகிறது.